வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்னு. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஃபால் வந்திருக்கு, திருப்பி ஒரு கேப் டவுன் கேண்டில் வந்திருக்கு. அண்ட் திருப்பி வந்து இங்கே வந்து ஃபால் ஆகும் நினைக்கிறோம். 75,385 வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா ஃபால் ஆகும் இது. ஸோ பார்க்கலாம் இது வந்து எப்படி ஆகுதுன்னு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 27 இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அண்ட் இங்கே புட் சைடு ஆல்சோ ப்ரீமியம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, நல்ல கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்குங்க. ஓகே, நல்ல மூமெண்டம் கிடச்சா நம்ம என்டர் பண்ணுவோம் இங்கே புட் சைடில். ஸோ 75,440 385 வந்து பிரேக் டவுன் ஆகணும். பார்ப்போம், பிரேக் டவுன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 75,400 கிட்ட வருது. ஓகே, 75,400 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகணும் இங்கே. ஓகே, இங்கே வந்து ஒரு 80 குவான்டிட்டிஸ் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு ட்ரேட் பண்ண இதில் ஸோ அரௌண்ட் 13,000 நம்ம லாஸ்ட்டில் இருந்தோம் இதில். ஸோ அதனால தான் இங்கே 13,000 வருது நான் பர்ச்சேஸ் பண்ண ஒன்று. ஸோ அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண முடியலனால. ஓகே, இங்கே வந்து பிரேக் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து நான் ஆட் ஆன் பண்ணுவேன் இங்கே. ஸோ லாஸ்ட் ஆஃப் திஸ் வீடியோ வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் எதுக்கு இந்த ட்ரேட் பை பண்ணேன்னு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வீடியோ பாருங்கள். ஓகே, ஓகே, இது வந்து 75,385 லெவல் வந்து பிரேக் ஆகிருக்கு. இது வந்து சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா அவரோட கன்ஃபர்மேஷனுக்கு நல்லா இருக்கும் அது. ஓகே, நல்லா கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குது புட் சைடில். அண்ட் இதுவும் 75,346 கிட்ட போயிட்டு இருக்கு. ஓகே, நல்ல மூமெண்டம், கொஞ்சமாக தான் மூமெண்டம் வருது, நாட் அ ஹியூஜ் மூமெண்டம் புட் சைடு. ஸோ காலும் ஒரு 970 ஒன்று இருக்குது சப்போர்ட் லெவல். ஓகே, நல்ல மூமெண்டம் புட் சைடில். 992 994 சூப்பர். 997 1000. ஸோ இங்கே வந்து இன்னொரு 80 பாயிண்ட்ஸ் வந்து நான் புக் பண்ணிட்டேன். சாரி, நான் பை பண்ணியிருக்கேன், புக் பண்ணல, பை பண்ணேன். ஸோ இப்போ வந்து 160 குவான்டிட்டிஸ் வந்து நம்ம வச்சு நம்ம பண்ண போகிறோம் இப்போது. ஸோ பார்க்கலாம் வந்து இப்போ வந்து 5 மினிட்டோட ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் 5 மினிட்டோட பிரேக் ஆகிட்டே இருக்குது இப்போது, விச் இஸ் குட். ஸோ பார்ப்போம் மக்களே, இந்த ட்ரேட் எப்படி போயிட்டே இருக்குன்னு பார்ப்போம் இந்த ட்ரேட். ஸோ ஹவு மணி ஹவர்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணணும்னு பார்ப்போம்.
ஓகே, இது வந்து லைக் அரவுண்ட் 1 ஹவர் கிட்ட நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ட்ரேட். இப்போ வந்து திருப்பி வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து லைக் 75,385 ஒரு சப்போர்ட் இருக்குங்க, சாரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அண்ட் மோர் ஓவர் இப்போ வந்து நான் இது வந்து ட்ரேட் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து லைக் நான் உங்களுக்கு இப்போ வந்து லைவ் இப்போது அந்த ரெக்கார்டிங் வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ நான் இது வந்து ட்ரேட் போயிட்டே இருக்கும். இன்கேஸ் இது ட்ரேட் ஹிட் ஆயிடுச்சா இல்லை ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் இப்போ நைட் வந்தோன்னே உங்களுக்கு திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு லைக் அரவுண்ட் 10,000 9,000 கிட்ட லாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ 10,300 போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ரெக்கார்ட் வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூ பண்ணிட்டு நான் இப்போ வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு கம்மிங் வீடியோவில். ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துருந்தோம் லைக் ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரீவியஸ் அந்த செஷனில் என்னாச்சுன்னா சம்திங் வி காட் அரவுண்ட் மைனஸில் இருந்துச்சு, 9,000 ருபீஸ் மைனஸில் இருந்துச்சு. ஸோ இங்கே வரைக்கும் வந்துச்சு. ஐ திங்க் இங்கே வரைக்கும் சம்திங் வந்துச்சு, 9,000 சம்திங் மைனஸில் இருந்தோம். ஸோ இந்த ட்ரேட் வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஸோ மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆன உடனே ஸோ இந்த கேண்டலில் நல்லா ஃபால் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த லைக் 5 மினிட் கேண்டலோட பாட்டம் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் டவுன் ஆனோடனே நான் இங்கே கன்ஃபர்மேஷன் இன்னொரு ரெட் கேண்டில் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் லைக் அரவுண்ட் 1,052 ருபீஸில் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எவ்வளோ குவான்டிட்டிஸ்னு பார்க்குறோம், கொஞ்சம் இருங்க. ஸோ குவான்டிட்டிஸ் லைக் இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அரவுண்ட் 180 குவான்டிட்டிஸ் நினைக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 180 குவான்டிட்டிஸ் வந்து நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 180 குவான்டிட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண உடனே இங்கே வந்து என்னாச்சுன்னா நல்லா கீழே ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. இங்கே வரைக்கும் வந்துச்சு. அரவுண்ட் 15K சம்திங் நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 15,000 ப்ராஃபிட் வந்துச்சு. திருப்பி வந்து நான் இதுக்கு ஹோல்ட் பண்ணேன்னா இது வந்து இன்னும் ஃபால் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து 75,000 வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா இட் வில் பி ஃபாலிங் வெரி ஃபாஸ்ட்லி. இங்கே வந்து திருப்பி மேலே போச்சு, ரிஜெக்ஷன் லைக் மேலே போச்சு. இங்கே 75,000 வந்து ரிஜெக்ஷன் ஆகி மேலே போச்சு இங்கே. ஸோ இது வந்து லைக் குட் சைன். ஸோ இங்கே வந்து நல்லா இஎம்ஐ சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திருப்பி மேலே வந்துச்சு. பட் இது வந்து என்ன ஆச்சுன்னா புட் சைடில் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன், அப்புறமா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு இங்கே. ஸோ இப்போ வந்து லைக் பிரேக் ஆகும்னு நினச்சா இந்த கேண்டில் வந்து விக் ஃபார்மேஷன் ஆகி ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன், இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஃபால் ஆகும். ஸோ ஈவன் தோ எனக்கு இன்னொரு சான்ஸ் இருந்துச்சு. ஏன் இது ஹோல்ட் பண்ணனா இந்த ட்ரேட் வந்து ஸோ 75,385 ஒன்று லைக் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஸோ கரெக்டாக என்னாச்சுன்னா இங்கே வந்து டச் ஆகி செம்ம ஃபால் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இங்கே வந்து நான் வெளியே போயிட்டு வெளியே இருந்தேன். ஸோ அதனால நான் இங்கே வந்து ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் ஸ்க்ரீனில். லைக் 1,180 வந்து 181 சம்திங் நான் டார்கெட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல மேலே போய் இது வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆகி இட் வெண்ட் அரவுண்ட் 1,600 வந்து வரைக்கும் போச்சு. பட் அப்போ வந்து ஐ வாஸ் அவுட் சைடு, அது வந்து நான் எதுவுமே கவனிக்கல அது. ஸோ ஹிட் ஆகிடுச்சு சம்திங் அரவுண்ட் 20,000 சம்திங் நம்ம புக் பண்ணுவோம் இதில் இந்த ட்ரேடில். ஸோ இந்த ட்ரேடில் நான் எதுக்கு இவ்வளோ லைக் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரேஷியோ நான் வச்சுருக்கேன்னா, ஸோ எனக்கு ரிவார்டு வந்து இட்ஸ் ஹை 129 பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் அதே சமயத்தில் லைக் ஸ்டாப் லாஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து டூ மச் ஆஃப் வாலட்டிலிட்டி அண்ட் மொமெண்டம் இருக்கனால அவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். பட் ஐ சூஸ்ட் ஒன்லி 180 குவான்டிட்டிஸ். நான் அதிகமாக போகல, குவான்டிட்டி வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு பாயிண்ட்ஸ் வந்து நான் அதிகமாக வச்சுருக்கேன் இங்கே இந்த ட்ரேடில். ஸோ இங்கே வந்து கரெக்டாக இங்கே வந்து 1,181 நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ அரவுண்ட் 20,000 சம்திங் ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இன்னொரு ட்ரேட் நான் குயிக்கான ட்ரேட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து சின்னதாக ட்ரேட் பண்ணேன், அது வந்து நான் நோட் பண்ணல. ஸோ அதில் வந்து 5,000 சம்திங் வந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து நம்ம 25,000 வந்து எஸ்டர்டே வந்து நம்ம புக் பண்ணோம். அண்ட் ஒன் மோர் திங் மக்களே, ஸோ என்னோடய சேனல் வந்து லைக் போத் டெலிகிராம் சேனல் வந்து ப்ரீமியம் அண்டு ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ரெண்டுமே நேற்று வந்து ஹேக்ட் ஆயிடுச்சு.
ஸோ நிறைய மெசேஜஸ் வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க. லைக் அது $2000 வந்து சம்திங் ஏதோ இது ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஏதோ மெசேஜ் பண்ணிருந்தாங்க. ஸோ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஒரு சேனல் வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். பட் இன்னொரு சேனல் இருக்குது, டெலிகிராம் சேனல், ப்ரீமியம் டெலிகிராம் சேனல். ஸோ அது வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. ஓகே மக்களே. ஏன்னா இப்போ வந்து அந்த சேனல் வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து புதுசாக இன்னும் 2 சேனல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் மக்களே, இது 2 தான் புது சேனல். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போது க்ரியேட் பண்ணது இதான் புது சேனல். ஸோ இது வந்து QR கோடு இருக்கும். ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு நான் புது QR கோட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஸ்கேன் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு சேனல் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் ப்ரீமியம் மக்களே டோன்ட் வரி, அதுக்கும் நான் ஒரு ப்ரீமியம் குரூப் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அதில். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் தரேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே. ஸோ இதுதான் என்னோடய டெலிகிராம் சேனல். ஸோ அரவுண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. பட் இப்போ வந்து 35 தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நான் நிறைய பேருக்கு நான் இது ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் லைக் மைட்டி ஸ்கேல்பர் 555 ஒன்று இருக்கும், அது வந்து எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அது வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். பட் அது வந்து ஹேக்ட் ஆயிடுச்சு நேற்று. ஸோ அது எக்ஸிட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் சேனல் வந்து ப்ரீமியம் டெலிகிராம் இண்டெக்ஸ் FNO அண்ட் கமோடிட்டிஸ் மைட்டி ஸ்கேல்பர்னு ஒன்று இருக்கும், அதுவும் நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் மை ப்ரீமியம் டெலிகிராம் சேனல் இப்போது. ஸோ ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு நான் லிங்க் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டேன்னா. ஓகே. ஸோ சீக்கிரமாக என்னோடய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி மக்களே, ரொம்ப நன்றி ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கைண்ட் லவ். ஐ திங்க் இந்த மாதிரி லைக் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் வி ஷுட் நாட் பிரேக் டவுன். ஸோ அதனால தான் நான் எல்லாருக்குமே நேற்று வந்து லைவ் வந்து நிறைய பேருக்கு நான் இன்ஃபர்மேஷன் தந்தேன், லைக் என்னோடய சேனல் வந்து ஹேக்ட் ஆயிடுச்சுன்னு. ஸோ நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ மக்களே, ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ ஐ வில் பி கண்டினியூங் த சேனல். ஸோ தயவு செஞ்சு புது சேனல் நான் லிங்க் இங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அண்ட் இங்கே QR கோட் கூட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகே. ஸோ நன்றி மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் மை வீடியோ அண்ட் ஷேர் மை வீடியோஸ் டு எவ்ரி ஒன். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.